உலக பொதுமறையான திருக்குறள் நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பண்புகளையும் அழகாக ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயமும் பின்பற்றக்கூடிய வகையில் எடுத்துரைக்கிறது. வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் ஒரு நல்ல மனைவியை பெற்றால் அந்த ஆடவனுக்கு அதை போன்ற பெருமையும் இன்பமும் வேறு இல்லை. அதே ஒரு துணை நல்லவளாக இல்லாவிட்டால் அதை போன்ற கொடுமையும் வேறெதுவும் இல்லை. இதை ஒரு அழகான திருக்குறளால் விளக்குகிறார் உலக பெருங்கவிஞர் திருவள்ளுவர். இல்லதென் இல்லவள் மாண்பானாள், உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. ஒரு மனைவி நல்ல மாண்புடையவளாக குடும்பத்திற்கு ஏற்ற குலவிளக்காக இருந்தால் ஒரு மனிதனுக்கு இல்லாதது என்று எதுவும் இல்லை. அவள் நல்ல பண்பில்லாதவளாக இருந்தால் அவனிடம் இருப்பது என்று எதுவும் இல்லை. இதைதான் மோகம் 30 வருஷம் என்ற திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் 2 வரிகளில் அழகாக விளக்குகிறார். எனது வாழ்க்கை பாதையில் எரியும் 2 தீபங்கள், என்ன இல்லை ஒன்றிலே, என்ன இல்லை ஒன்றிலே. எனது வாழ்க்கை பாதையில் எரியும் 2 தீபங்கள், என்ன இல்லை ஒன்றிலே, என்ன இல்லை ஒன்றிலே. நல்ல பண்பு இல்லாவிட்டால் எண்ணெய் இல்லை, எண்ணெயில் எதுவுமே இல்லை. நல்ல பண்பு இருந்து விட்டால் என்னதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது இந்த எண்ணெயைப் போல. அதனால்தான் பெண்கள் நல்ல பண்புகள் கொண்டிருந்தால் எண்ணெய் உள்ள தீபமாக ஆடவனின் எண்ணத்தில் என்றென்றும் ஒளி வீசிக் கொண்டு இருப்பாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.